2001 டிசம்பர் 13 இந்திய நாடாளுமன்றம் தீவிரவாதிகளால் தாக்கப்பட்டுச்சு. இந்த தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தாங்க. 22 வருஷம் கழிச்சு இதே நாளில் திரும்பவும் நாடாளுமன்ற தாக்குதல் நடந்திருக்கு. 2001 இருந்தவங்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு குளிர்கால கூட்டத்தொடர் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போது விசிட்டர்ஸ் கேலரியில் இருந்த 2 பேரில் ஒருத்தர் கீழே குதிச்சு சபாநாயகரை பார்த்து ஓடுறாரு. இன்னொரு நபர் ஷூவில் மறைச்சி வச்சுருந்த மஞ்சள் நிற கலர் புகைக்குண்டை, அதாவது அது வாட்டர் பாட்டில் சைஸ்லேயும் இருக்குமா, அதை எல்லார் மேலேயும் வீசுறாரு. சபாநாயகரை பார்த்து ஓடின அந்த நபரை எம்பிக்கள் சேர்ந்து பிடிச்சிடுறாங்க. இவங்க 2 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வெளியே கூட்டிகிட்டு போகும்போது வெளியே இருந்த 2 பேர், இதில் பெண் ஒருத்தர் இருந்திருக்காங்க, கலர் புகை கொண்டு வீசுகிறாங்க. போலீஸ் அந்த 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுறப்போ அந்த 2 பேரும் கோஷம் போட ஆரம்பிக்கிறாங்க. இதில் மொத்தம் 4 பேர்னா இல்லை, மொத்தம் 6 பேர். 2 பேர் தலைமறைவாக இருக்காங்களாம். முதற்கட்ட விசாரணையில் அவங்களோட பெயர் வெளிவந்திருக்கு. வெளியே இருந்த 2 பேர் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த நீலம் என்ற பெண், அடுத்து மகாராஷ்டிராவை சேர்ந்த அமோல் ஷிண்டே, சபாநாயகரை பார்த்து ஓடின நபர் சாகர் சர்மா, அடுத்த நபர் மனோரஞ்சகன். இந்த சாகர் சர்மாவுக்கு விசிட்டிங் பாஸ் கொடுத்தது மைசூர் குடகு பிஜேபி எம்பி பிரதாப் சின்கான்னு தெரிய வந்திருக்கு. பொதுவாக நாடாளுமன்ற கூட்டத்தை பார்வையிட உள்ளே செல்லும் அனுமதி முன்கூட்டியே வாங்கணும். அதிகாரிகள் வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிச்சுட்டு தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. எம்பி சிபாரிசு மூலமாகவும் என்ட்ரி பாஸுக்கு அப்ளை பண்ணலாமாம். மனோரஞ்சகன் 3 மாதத்துக்கு முன்னாடியே எம்பி பிரதாப் சின்கா ஆஃபீஸ்க்கு போய் இந்த பாஸை வாங்கியிருக்காருன்னு சொல்லப்படுது. இந்த 6 பேரில் ஒருத்தர் மார்ச் மாதமே நாடாளுமன்றத்துக்கு வந்து எந்த இடத்துல பாதுகாப்பு குறைபாடு இருக்குன்னு செக் பண்ணிட்டு போயிருக்காங்க. செக்யூரிட்டி ஸ்கேன் மூலம் செக் பண்ணுறதையும் ஷூவை கழட்டி செக் பண்ணுறது இல்லைன்னு தெரிஞ்சதும் ஷூவில் புகை கொண்ட மறைச்சி எடுத்துகிட்டு போக பிளான் போட்டிருக்காங்க. இன்னொரு புறம் ஒரு சிலர் அது வெடிக்கும் குண்டாக இருந்தால் ஸ்கேனில் மாட்டிருக்கும், அது கலர் குண்டுன்றதால ஸ்கேனில் மாட்டலன்னு சப்பக்கட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக செக்யூரிட்டி விஷயத்தில் தப்பு நடந்திருக்கு. இந்த நாடாளுமன்ற தாக்குதல் பற்றி வேறு நியூஸ் அப்டேட் வந்தால் கண்டிப்பாக வீடியோவில் போடுறோம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.